हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, जानकी कांत स्मरणं जय जय राम राम, आंजनेय स्वामी की जय, सद्गुरुनाथ महाराज की जय. கோட்டி ஜென்ம புண்ணியத்தின் பலனாய் வாய்த்தது குருநாதா உந்தன் அழகு தரிசனம். கோட்டி ஜென்ம புண்ணியத்தின் பலனாய் வாய்த்தது குருநாதா உந்தன் அழகு தரிசனம். பாமரரும் உணரும் எளிய உரு கொண்டு பாரினில் பரமன் புகழ் பாட வந்தனை, பாடி பாடி உன்னை கண்டு கொண்டோமே, பாடி பாடி உன்னை கண்டு கொண்டோமே, பரந்தாமணி என்று உன் கருணையால் என்று, பரந்தாமன் நீ என்று உன் கருணையால் என்று, கோட்டி ஜென்ம புண்ணியத்தின் பலனாய் வாய்த்தது குருநாதா உந்தன் அழகு தரிசனம். மலையும் மடுவும் போல் இருந்தாலும் மலையென உன்னை நம்பி வந்து விட்டாலோ, மலையப்பனாய் எங்கள் மனம் கொண்ட பின்னே, மலையப்பனாய் எங்கள் மனம் கொண்ட பின்னே, நிலம் போல தாங்கிடும் குருநாதனே ஐயா, நிலம் போல தாங்கிடும் குருநாதனே ஐயா, கோட்டி ஜென்ம புண்ணியத்தின் பலனாய் வாய்த்தது குருநாதா உந்தன் அழகு தரிசனம். குருநாதா உந்தன் அழகு தரிசனம். सद्गुरुनाथ महाराज की जय. சத்குருநாதரோட பரம கிருபையால ராமாயணம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அனுகிரகம் பண்ண அன்னகா அருளி செய்த ஸ்ரீ ராகவ சதகம் அப்படிங்கிற கிரந்தத்தை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சவட்டிக்கு ராமர் லக்ஷ்மணர் சீதாம்மா இவன் 3 பேரும் பஞ்சவட்டிக்கு போறா. அகஸ்தியர் சொல்றார், பஞ்சவட்டிக்கு போயிட்டு இன்னும் 1 வருஷ காலம் தான் பாக்கி இருக்கு, இவ்வளவு நேரம் கோரமான காட்டு பகுதியில நீங்க சஞ்சாரம் பண்ணின்றது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு பிளசண்டா இருக்கிற இடத்துக்கு போய் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கோங்க. ரைட், 13 வருஷமா நீங்க நடந்துட்டே இருக்கீங்க, சுத்தின்ண்டே இருக்கீங்க இல்லையா? அதனால இப்போ வந்து பஞ்சவட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அகஸ்தியர். பஞ்சவட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, நீங்க 3 பேரும் அங்க போயிட்டு மீதி இருக்கிற காலம் வந்து வனவாச காலம் வந்து அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, விஸ்ராந்தி எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜர்னி பேக் டு அயோத்தியா அப்படின்னு சொல்ற. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்க வரா, பஞ்சவட்டிக்கு வரா. வந்த உடனே லக்ஷ்மணர் ஒரு அருமையான ஒரு குட்டில் அமைக்கிறார். ராமருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். லக்ஷ்மணா, எப்பேற்பட்ட ஒரு குடில் அமைச்சிருக்கேன், நீ எப்பேற்பட்ட கைங்கரியம்லாம் எனக்கு பண்ணிட்டே இருக்க, இதுக்கெல்லாம் என்ன பக்தி பண்ண முடியும் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பக்தி தான் இருக்கு. அப்படி என்னது அப்படின்னா, வந்து இருக்கே கட்டி பிடிச்சுட்டாராம் லக்ஷ்மணரா. அவரோட ராமருடைய அந்த ஆலிங்கனம் தான் உலகத்தை இருக்கு, அதுக்கு மேல உன்னை இல்லை இல்லையா உலகத்துல. ஸோ அதனால லக்ஷ்மணர் கிட்ட சொல்றார், உனக்கு வந்து இதுக்கு பக்தி பண்ணணும்னா அதுதான்ப்பா அதுதான் தகும் அப்படின்னு அவர் சொல்லி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். எல்லாம் தேர் லிவிங் அ ஹாப்பி லைஃப்.
எப்படி சித்திரக்கூடத்துல எப்படி அவ 3 பேரும் சந்தோஷமா இருக்காளோ அதே மாதிரி இங்கேயும் சந்தோஷமா இருக்காங்க. அப்பப்போ ராமரும் சீதாமாவும் இங்கங்க வாக்கிங் போவா, பக்கத்துல மந்தாகினி நதி ஓடுறது, ஜலக்கிரீடை எல்லாம் பண்றா. சீதாம்மாவும் அப்பப்போ வந்து பக்கத்துல நிறைய புஷ்பங்கள்லாம் மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரங்கள்ல புஷ்பங்கள் பழங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆசையா என்ன பண்ணுவாங்க, இருக்கிற மல்லிப்பூ எல்லாம் பறிச்சுட்டு ராமருக்கு ஒரு மாலை, ஒரு கார்லண்ட் மாதிரி மாலை தொடுத்து போட்டு விட்டு அதை அழகு பார்த்து ரசிப்பா. அந்த மாதிரி லீடிங் அ வெரி ஹாப்பி லைஃப். அந்த சமயம் தான் சூர்பனகா வரா. சூர்பனகா வந்து எனக்கு வந்து ராமர்கிட்ட வந்து எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கும்போது ராமர் வந்து இல்ல நான் ஏகபத்னி விரதனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு லீலை நடக்கிறது. அப்போ சூர்பனகா அப்பதான் சீதாமா இது எதுவுமே தெரியாம இன்னசென்ட்டா குடில இருந்து வெளில வரா. அப்ப சீதாமா பார்த்துட்டு சூர்பனகா சொல்றா, இவ இருக்கிறது இவ உயிரோட இருந்தாதான் நீ ஏகபத்னி விரதனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவளை நான் கொன்னுட்டேன்னா அப்புறமா நீ வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணினா யூ ஆர் ஸ்டில் ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாமாவை வதம் பண்றதுக்காக போகும்போது லக்ஷ்மணர் பாக்குற இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரோட வாள் எடுத்து மூக்கையும் காதையும் அறுத்துடுற. அதனால சூர்பனகை வந்து அழுதுண்டே அவ அண்ணா கிட்ட போறா. எந்த அண்ணானா இது வந்து கரதூஷணால்கிட்ட போறா. ராவணன் வந்து கரதூஷணால இந்த பார்ட் ஆஃப் த ஃபாரஸ்டுக்கு இது அதிபதியா இது வச்சிருக்காரு அவர் இல்லையா, வச்சிருக்கான். ஸோ அதனால கரதூஷணால்கிட்ட போகும்போது அவளும் வந்து தங்கைக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதா, அந்த ராவணன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 ராட்சசர்கள், ஒரு மனுஷன் அடிக்கிறதுக்கு 14,000 ராட்சசர்களை கூட்டிண்டு வர கரதூஷணல் திரிசரவாள்லாம் வந்து 14,000 ராட்சசர்களை கூட்டிண்டு வரா. இதை வந்து ராட்சசர்கள் அசுரர்கள்னா வர்றது வந்து தூரக்கே நமக்கு தெரியும். தூரத்துல இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருமா. ஏன் அப்படின்னா ஒரு அட்டகாசமா சிரிக்கிறது, கேலி பண்றது, கலகலன்னு ஏதோ சத்தமா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் ராட்சச குணம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டதுன்னா ராட்சசால் வரா அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறா ராமரும் லக்ஷ்மணரும். ஸோ அதனால லக்ஷ்மணன் சொல்றா, அண்ணா நீங்க மண்ணியோட இங்க சேஃபா இருங்கோ, நான் போய் யுத்தம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கும்போது ராமர் சொல்றாரு, இல்ல லக்ஷ்மணா இந்த யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் வந்து சீதாமாவை கூட்டின்னு ராமர் சொன்ன ஒரு குகைக்கு போயிட்டு அங்க வந்து காவலா நின்றுருக்கார். லக்ஷ்மணர் அங்கேருந்து மேலேருந்து இந்த யுத்தம் நடக்கிற அழகை பார்க்கிறார். ஒரு முகூர்த்த நேரத்துல ராமர் வந்து சிங்கிள் ஹேண்டட்லி 14,000 ராட்சசர்களையும் ஒரே சிங்கிள் ஹேண்டட்லி அடிச்சு தும்சம் பண்ணிடுறார். அப்படிங்கும்போது இப்ப வந்து சூர்பனகைக்கு என்ன ஆறுது அப்படின்னா, அடுத்தது ராவணன் பெரிய அண்ணாட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கும்போது ராவணன் ஃபர்ஸ்ட் கண்டிக்கல. அதனால சூர்பனகை சொல்றா, ஓகே ராவணன் அண்ணா நம்மளை கண்டுக்கணும் அப்படின்னா அண்ணாக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த சொன்னா அண்ணா கண்டுப்பார் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றா அப்படின்னா சீத்தை அப்படி ராவணன் வந்து எவ்ரிபடி ஹாஸ் a வீக்னஸ் இல்லையா. என்னதான் தர்ம காரியம் ராவணன் பண்ணினாலும் இது வந்து ஆஞ்சநேயரே வந்து சுந்தரகாண்டத்தை சொல்றார். என்னதான் தர்ம காரியம் பண்ணினாலும் கடைசியில் இந்த மாதிரி ஒரு இது ஸ்திரீகள்கிட்ட போய் மாட்டின்டியே நீ அந்த பாவத்துல இப்ப அதுல மாட்டினா அப்பேற்பட்ட ஒரு பாவம் பண்ணி நீ பண்ண தர்ம காரியம் எல்லாம் வேஸ்டா போயிடுது அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி அடுத்து பின்னாடி வந்து சுந்தரகாண்டத்துல இருந்து சொல்ல போறார். சோ அதனால இந்த இடத்துல என்ன தட் இஸ் ஹிஸ் வீக்னஸ். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீக்னஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்பனகை என்ன சொல்றா அப்படின்னா, சீத்தை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பெண் இருக்கு, ஒரு பெண் இருக்கு அங்க. அவளை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட மகிழ்ச்சியா உட்காத்தி வச்சா உனக்கு அவ்வளவு அது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட கூட்டின்னு வரலான்னு போகும்போது ராமனும் அந்த லக்ஷ்மணனும் வந்து என் மூக்க காதை அறுத்துட்டா அப்படிங்கிறதுனால சீதம்மாவோட அழகை வர்ணிக்கிறான். மேலும் அப்படி வர்ணிக்கும் போது ராவணனுக்கு வந்து அப்படியா அப்படின்னா அந்த சீத்தை நமக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றான் அப்படின்னா மாரீச்சன் கிட்ட வரான் ராவணன். மாரீச்சன் வந்து மாமா இல்லையா. ஸோ அதனால மாரீச்சன் கிட்ட வந்து சொல்றான், நீ வந்து மாயமான் ரூபத்தை எடுத்துட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் அப்புறப்படுத்திடணும், நீ அந்த சமயத்துல நான் போய் சீத்தையை கவர்ந்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாரீச்சனுக்கும் வேற வழி இல்லாம, ஏன்னா ராவணன் சொல்லிட்டான், நீ 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 சாக போறது உறுதி, என் கையா நீ வந்து நான் சொல் பேச்சை கேட்டு மாயமான உறுத்துண்டு என்னை ராமன் லட்சுமணன் கூட்டின்னு போனேன்னா ராம கையில அடிபட்டு போவ. அப்படி இல்லைன்னா நீ வந்து என் கையால நான் சொல்ற ஆக்னியை ஏத்துக்கல அப்படின்னா என் கையால அடிபட்டு போவ
அப்படிங்கிறதுனால மாரீச்சனுக்கு வந்து ஐ வுட் ரதர் பி கில்ட் பை ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயமான ரூபத்தை எடுத்துட்டு போறான். போய் சீதாம்மா இருக்கிற இடமா பார்த்து பார்த்து அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி ஹீஸ் டீசிங். அது மாதிரி பண்ணோடனே சீதாம்மா சொல்றா, ராமரை பார்த்து சொல்றா, நீங்க வந்து எனக்கு அந்த மானை பிடிச்சு கொடுக்குறீங்களா, எனக்கு அந்த மானோட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அப்படிங்கும்போது ராமருக்கு இந்த இடத்துல தோன்றது, சீதை வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன ஒரு தடவை கூட எதுவுமே கேட்டதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் ஆஸ்கிங் சம்திங். மோரோவர் எல்லா சுகபோகங்கள் அத்தனையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்திருக்கா. என் கூட இங்க வந்து கூட உங்களாலதான், உங்க கூட வந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லல. இல்ல உங்க குடும்பத்தை உங்க 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 இது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுடு சொல்லோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. யாரையும் திட்டல. ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஜஸ்ட் லிவிங் வித் மீ. அப்படிங்கும்போது எல்லா சுகபோகங்களையும் விட்டு எனக்காக வந்திருக்கா. அப்படிங்கும்போது ஏதாவது பண்ணணும்னு ராமருக்கு ஆசையா இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்ற, இதை கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல, இல்ல இல்ல எடுத்து கூட்டின்னு வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இது என்ன பிரயோஜனம், என்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ராமருக்கு அந்த மாதிரி தோன்றதான். லக்ஷ்மணர் இந்த இடத்துல வார்ன் பண்ற, இல்ல அண்ணா இது வந்து ஒரு மாரீச்சனுடைய மாயைதான்னு தோன்றது அப்படின்னு சொல்லும்போது ராமர் சொல்ற, லக்ஷ்மணர் சமாதானப்படுத்துற சொல்ற, நான் என்னோட கோதண்ட வில் எடுத்துட்டு இருக்கேன் லக்ஷ்மணா, அது சாதாரண ஒரு மானா இருந்ததுன்னா பிடிச்சுன்னு வந்து சீத்தையிட்ட கொடுக்குறேன். அது மாரீச்சனா இருந்தா அங்கேயே அடிச்சு அது மாரீச்சனை வதம் பண்றேன். இதர்வே ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இதர்வே நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பிறப்பிச்சுட்டு போறாரு. என்னது அப்படின்னா, லக்ஷ்மணா எக்காரணத்தை ஒன்றும் சீதையை தனியா விட்டுட்டு வந்துடாத. ஏன்னா இன்கேஸ் இது மாரீச்சனோட மாயையா இருந்தது அப்படின்னா சீதையை தனியா விட்டுட்டு வந்துடாத அப்படிங்கிற ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு ராமர் போறாரு. ஓடி போறாரு. மாரீச்சனும் ரொம்ப தூரம் he takes ராமர் very very far away from the ashram, from that kutil, from பஞ்சவட்டி. போனோடனே ராமர் வந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா he is starting to realize லக்ஷ்மணன் சொன்னது கரெக்ட் தான் போல் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, இது சாதாரண மண்ணில் இது மாரீச்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானத்தை எடுத்து அடிக்கிறார் மாரீச்சனை. அடிச்ச உடனே மாரீச்சன் தன்னோட சுய ரூபத்துக்கு வந்துட்டு ராமருடைய குரல்ல, லக்ஷ்மணா என்னை காப்பாத்து, சீதையே இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற மாதிரி ராமரோட குரல்ல கண்ணாபிரான்னு கத்த ஆரம்பிக்கிறான் மாரீச்சன். இதை வந்து சீதாம்மா காதுல விழுறது, லக்ஷ்மணர் காதுலயும் விழுறது. பட் லக்ஷ்மணர் இதை கண்டுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இது அண்ணாவோட குரல் இல்லை, இது மாரீச்சனோட ஒரு டிசெப்ஷன் தான் அப்படின்னு லக்ஷ்மணருக்கு தெரியும். ஆனா சீதாம்மாவுக்கு இது தெரிஞ்சா கூட மனசுல ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஆத்துக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்தே, இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கறதே அப்படிங்கிறது மனசு படபடுத்து போறது, ரொம்ப பதபதிச்சு போறா. அதனால லக்ஷ்மணன் வந்து நீங்க போய் காப்பாத்தணும், உங்க அண்ணாவை போய் காப்பாத்துங்கோ, சப்போர்ட் ஹிம் அப்படிங்கும் போது லக்ஷ்மணன் சொல்ற, இது அண்ணாவா இருக்காது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவர் சொல்றார், எங்க அண்ணா வந்து வீரபுருஷன், அவருக்கு தோல்விங்கிறது அவருக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அதனால இது அண்ணாவோட குரலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செகண்ட் பாயிண்ட் சொல்றாரு. இன்கேஸ் அண்ணா தோக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட லக்ஷ்மணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல மாட்டார். கடைசி மூச்சு வரைக்கும் நின்று சண்டை போடுவாரே தவிர என்னை காப்பாத்து அப்படின்னு சரணடைய மாட்டார், என்னை காப்பாத்துன்னு உதவி கேட்க மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு வீரபுருஷன் எங்க அண்ணா. மன்னி உங்களுக்கு தெரியுமே, அது இப்படி நீங்க இந்த மாதிரி கவலைப்படக்கூடாது. அண்ணாக்கு ஒன்றும் இல்லை, இது மாரீச்சனோட விளையாட்டு தான் தோன்றது, நீங்க வரணும் அப்படிங்கும்போது மாரீச்சனோட விளையாட்டு தான் இருந்தா ராட்சசர்கள்லாம் இருக்கா, நீ போய் அண்ணாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற 14,000 ராட்சசர்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராமர் சிங்கிள் ஹேண்டா அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த குரல், அந்த ராமரோட குரல்ல இந்த மாதிரி ஒரு என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்கும்போது சீதாமாவோட ஹிருதயம் துடிச்சு போறது. இதுவும் she cannot think about the logic, right? She can't think of reason. அதனால லக்ஷ்மணர்கிட்ட நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் சொல்லால அர்ஜ் பண்றா. அதனால லக்ஷ்மணரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க இருக்கிற அத்தனை தேவதைகள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு சீதாம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் கிளம்பி போறார். இந்த சமயம் தான் ராவணன் அங்கேருந்து வந்து போலி சாமியார் வேஷம் போட்டுண்டு வந்து சீதாமாவையும் டிசீவ் பண்ணி அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற இந்த ஒரு இன்சிடென்ட்டை ஸ்ரீ அண்ணா வந்து அடுத்த ஒரு 66வது கீர்த்தனையில பாடுறார். ஹரதி துராத்மா சீதா தேவி, ஹரதி துராத்மா சீதா தேவி, ஹரதி துராத்மா சீதா தேவி, छायेव सदा श्रीवत्साङ्गे
भगवति साखिल विलसति सीता तामुद्धर्तुं कोऽपि न शक्तः शक्ति किल परमजगन्माता हरति दुरात्मा सीता देवी हरिधृतयोषी द्रुप विमुग्धा नाम सुराणां बन्धुरयं श्रीधृतमाया रूपविमुग्धो रघुपति विशिका गमने सभयं हरति दुरात्मा सीता देवी मारीचधृत मायारूप प्रशमन लीले रघुनाथे मंगल प्रेम वचन विमुग्धे सुमित्रा पुत्रे राघवं गते हरति दुरात्मा सीता देवी ராவணன் வந்து ஹரத்தி துராத்மா ராவணன் வந்து சீதாம்மாவை கூட்டிட்டு போறான், கிட்னாப் பண்ணிட்டு போறான். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் சரணத்துல சொல்ற சிஷ்யன் என்ன சொல்ற, சாயேவ சதா ஸ்ரீவத்சாங்கே. இது வந்து ராவணன் வந்து சீதாம்மாவை ராமர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டின்னு போயிட்டான் அப்படின்னா இது வந்து எங்கேயோ தப்பா இருக்கு. ஏன்னா சீதாம்மா தாயார் எப்படின்னா பகவானை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருக்க மாட்டா. எப்படின்னா வாமனாவதாரத்துல அவர் பிராமணரா ஒரு வேஷம் போட்டு, பிராமணர் இல்லாம ஒரு கல்யாணம் ஆகாத பிராமணரா பிரம்மச்சாரியா ஒரு வேஷம் தரிச்சுன்னு போறார். அப்படிங்கிற சமயத்துல கூட தாயார் சொல்லலாம், நீங்க என்ன வேணா வேஷம் போட்டுக்கோங்க, நான் உங்க பக்ஷஸ்தலத்தை விட்டு நான் அகல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல கூட பக்ஷஸ்தலத்திலேயே இருக்காரு. அப்படிங்கறதுனாலதான் சொல்லுவா, பெரியவெல்லாம் சொல்லுவா, வாமன பகவான் வந்து பக்ஷஸ்தலத்தை கவர் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பலி பார்த்துட கூடாதுங்க அப்படிங்கிறத பக்ஷஸ்தலத்தை கவர் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றார். ஸோ கெட்டப் இது டிஸ்கைஸ் வந்து இதுவா போயிடுமே, அப்படி இது வேஸ்டா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு சமயத்துல கூட தாயார் வந்து ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங், நான் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சாயை போல இருக்கிற தாயா இருக்கிற சீதாமா இந்த மாதிரி திடீர்னு வந்து ராவணன் வந்து ராமர்கிட்ட பிரிச்சுட்டான் சீதாமாவை அப்படின்னா அது எங்கேயோ தப்பா இருக்கே. அப்படிங்கும்போது சிஷ்யன்னா இந்த இடத்துல சொல்ற, இதெல்லாம் ஒரு லீலை, நமக்காக ஒரு லீலை, இதெல்லாம் ஒரு நாடகம் தான். இது சரணாகதி பண்ணவாளை காப்பாத்துறதுக்காக இவ என்ன வேணா பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு லீலை இல்லையா, எப்படி வேணா காப்பாத்துவா, என்ன பண்ணியும் இவ காப்பாத்துவா அப்படிங்கிறதுக்காக நமக்காக காண்பிக்கிற ஒரு லீலை இதெல்லாம். அதனால பிசிக்கலி வேணா ராமரும் சீதாமும் பிரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாமே தவிர சொல்லாமே, பட் இன் ரியாலிட்டி ஸ்பிரிச்சுவலி அண்ட் மென்டலி அவ வந்து தேர் ஆல்வேஸ் வித் ஈச் அதர், தேர் ஆல்வேஸ் டுகெதர் அப்படின்னு தான் அப்படின்னு இந்த இடத்துல சிஷ்யன் என்ன சொல்றாரு. ஸோ அதனால ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா நமக்காக ஆடுற ஒரு நாடகம் அது, அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த இடத்துல ராவணன் ஏன் சீதாமா தூக்கிட்டு போனா அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்றார். பேசிக்கலி தி சேம் ரீசன் வை சூர்பனக வந்து ராவணன் கிட்ட சீதாமாவை பத்தி சொல்லி அவளுடைய ஒரு அஜெண்டாவை சாதிச்சுக்கிறா அப்படின்னு பாக்குறதும் இட்ஸ் சேம் ரீசன். ஏன்னா இந்த இடத்துல சொல்ற அமிர்த மசன லீலை அந்த சமயத்துல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்கிறாரு, தேவர்களுக்கு தான் அமிர்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மோகினி ரூபத்தை எடுத்துட்டு, மோகினி அவதாரம் எடுத்துட்டு அந்த அசுரர்கள்லாம் தன்னுடைய ரூபத்துல மயங்கி போக அவளுக்கு அமிர்தம் கொடுக்காம தேவர்களுக்கு எல்லாம் அமிர்தம் கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. சோ அதனால அசுரர்கள்லாம் அமிர்தம் பெருசா இல்ல அந்த ஸ்திரீயோட ரூபம் பெருசானா அவ ஸ்திரீ ரூபம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அதுலயே வச்ச கண் வாங்காம பார்த்து அமிர்தத்தை கோட்டை விட்டுட்டா இல்லையா. அதனால இந்த இடத்துல சிஷ்யர் என்ன சொல்ற, அவளோட பந்து தானே ராவணன், அதனால உண்மை எதுன்னு புரிஞ்சுக்காம ஜெகன்மாதான்னு புரிஞ்சுக்காம சீதாம்மாவோட அந்த ரூபத்துல மயங்கி சீதாம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போறான். பந்துக்கள் ஒரே மாதிரி தானே இருப்பா, ஒரே பிளட் தானே, சேம் பிளட் இல்லையா, அதனால ஒரே மாதிரி they all have the same weakness அப்படின்னு இந்த இடத்துல சிஷ்யர் என்ன சொல்ற. சோ அதனால ராமர் வந்து மாரீச்சனை இது வந்து ஸோ அதான் சொல்ற, மாரீச்சன் இந்த மாதிரி ஒரு டிசெப்ஷன் பண்ணி ராமரை அப்புறப்படுத்தி லக்ஷ்மணரையும் அப்புறப்படுத்தி ராவணன் வந்து சீதாமாவை தூக்கிண்டு போறான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற.
ஸோ இந்த மாதிரி போனோடனே இப்போ வந்து அடுத்த ஒரு கீர்த்தனையில ராமருடைய பெர்ஸ்பெக்டிவ் பத்தி சொல்றார். ஏன்னா இது வந்து சீதாமோட பெர்ஸ்பெக்டிவ், லக்ஷ்மணரோட பெர்ஸ்பெக்டிவ். ராமரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அவருக்கும் காதல விழுறதுல அவரோட குரல்லயே வந்து லக்ஷ்மணா என்ன காப்பாத்து, சீதையை என்ன காப்பாத்து, இப்படி ஆயப்படுத்து அப்படின்னா ஃபீல் பண்ணி அழறான் வாரிச்சன். இதெல்லாம் ராமரும் பார்க்கும்போது அவருக்கு வந்து மனசுல ஒரு ஒரு பயம் வருதாம் ராமருக்கு. இப்படி இந்த மாதிரி ஒரு டிசெப்ஷன் நடந்துடுத்தே இங்க. என்ன ஆயிருக்குமோ தெரியலையே, நம்ம சீக்கிரமா திரும்ப குட்டிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறார், அங்கேருந்து ஓடுறார். மாரீச்சனை எவ்வளவு வேகமா போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா மாரீச்சனை துரத்திட்டு போனாரோ அதை விட வேகமா திரும்ப ஓடி வரும்போது பலவிதமான கெட்ட சகுனங்கள்லாம் தெரியறது. அதனால ஒரு கெட்ட சகுனத்துக்கு அப்புறமாவும் ராமர் இன்னும் வேகமா ஓடி போற. இருக்கிறதுல இந்த ஃபைனல் கெட்ட சகுனம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மணர் நடுவுல பாத்துட்டாரு ஆசிரமத்துக்கு முன்னாடியே. ஏன்னா லக்ஷ்மணர் இப்படி வர, ராமர் இப்படி போற, நடுவுல மீட் பண்ணிட்டா அப்படிங்கும்போது லக்ஷ்மணரை பார்த்து, லக்ஷ்மணா என்ன காரியம் பண்ணிட்டே நீ, அவ சீத்தையை தனியா விட்டுட்டு வந்துட்டியே, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது லக்ஷ்மணர் பதில் சொல்லலாம்னு வரும்போது பதிலுக்கு நேரம் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஓடி போறா. ஓடி வந்து பார்க்கும்போது அந்த குட்டில போனா சீதாமாவை காணும். அதனால சீதாம்மா எவ்ரிபடி ஹஸ் ரொட்டீன் இல்லையா? ஸோ அதனால அவ சீதாம்மாவோட ரொட்டீன் படி அவ இந்த மரத்தடியில போயிட்டு இந்த மரத்துல இருந்து புஷ்பம் பறிப்பா, இந்த இடத்துல இருந்து பூ பறிப்பா, பழங்கள்லாம் எடுப்பா, இந்த இப்போ இந்த நதியில இந்த இடத்துல போயிட்டு இது பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டீன்லாம் இருக்கும் இல்லையா? அதனால சீதாம்மா எந்தெந்த இடத்துலலாம் இருப்பாளோ, எந்தெந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலயும் போய் தேடுறா. அங்கேயும் இல்லை அப்படிங்கும்போது ராமர் வந்து அங்க இருக்கிற சேத்தனம், அச்சேத்தனம், மரம், விருட்சம் எல்லாத்திட்டையும் போயிட்டு சீத்தையை வந்து நீ என்னோட சீதையை கண்டியா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த கீதத்துல சொல்றார், हे शुक कोकिल हे चक्रवाक हे जल कुकुट हे कलहंस हे पकबर्हिण वायस गरुड हावद मम कुत्र प्रियासा दर्शय जनक तनया मम जाया दर्शय जनक तनया दर्शन मोहित मामक हृदय धर्माधारा सीतां सदया दर्शय जनक तनया मम जाया दर्शय जनक तनया हाह चंपक कदंब पुन्नाग मंदार कपीत अश्वत्थ पलाश हाहा माधवी मल्लिके यूथिके हरिण भ्रमर वृषभशश दर्शय जनक तनया मम जाया दर्शय जनक तनया हाहा लक्ष्मण किमहं कुर्यां गत्वा साकेतं किं ब्रूयाम् आहा दुःखमिदं मम गच्छायोध्यां विनिहितजायां दर्शय जनक तनया मम जायां दर्शय जनक तनया एवं योषित संगविमुग्ध जनभावेन नटं जगदीश भावुक हृदये प्रेम संचारं घटयति संसृति मोह विनाशं दर्शय जनक तनया मम जायां दर्शय जनक तनया दर्शय जनक तनया பாத்தியா? ஜனகத்தனையனா ஜானகி தேவி, சீதாம்மா தான் ஜனகத்தனையா இல்லையா? அதனால சீதையை பாத்தியா, மம ஜாயம் என் பிராணனை பாத்தியா
அப்படின்னு கேட்டுட்டே போறாளாம். ஒரு ஒரு சேத்தனமோ அச்சேத்தனமோ எப்படி வந்து பாகவதத்துல ராசலீலை நடக்கும்போது இவ ராசலீலை நடக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து கோபிகைல சௌபகமதம் வந்து பகவான் மறைஞ்சுட்டார் அப்படின்னு உடனே கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, மடுவே கண்டாயா, நதியை கண்டாயா அப்படின்னு போனார் இல்லையா? அதே மாதிரி இங்க ராமர் புலம்பின்றே போறார். ஏய் கிளியே, உன்ன மாதிரி கொஞ்சி கொஞ்சி விளையாடுற என்னோட சீதையை பாத்தியா நீ? ஏ குயிலே, என்ன உன்ன மாதிரி தேன் காதுல தேன் விழுற மாதிரி மதுர மதுரமா பேசக்கூடிய என்னோட சீதையை பாத்தியா? ஏ கலஹம்சமே, உன்ன மாதிரி அழகா நடக்கக்கூடிய என்னோட சீதையை பாத்தியா? ஏ மயிலே, உன்ன மாதிரி அழகா நடனமாடுற என்னுடைய ஜானகிய பாத்தியா? ஏ சக்கரவாக்கமே, உன்ன மாதிரி பிரியமா இருக்கிற பிரியமான என்னுடைய சீதையை பாத்தியா? கருட பக்ஷியே, கல்யாணியான என் மனைவியை கண்டாயா அப்படின்னு கேட்டுட்டே போறார். அடுத்தது சொல்றார், சம்பக விருட்சமே, சம்பக விருட்சத்துக்கிட்ட போற. சோ சம்பக விருட்சத்துல புஷ்பங்கள்லாம் பறிப்பா போல் இருக்கு சீதாமா. அதனால சம்பக விருட்சத்துக்கிட்ட போய் சொல்ற, இந்த நூப்புர துவனி சல் சல் சல்னு அந்த ஒலி கேட்க, அந்த சத்தம் வர, அந்த சல் சல் சல்னு உங்ககிட்ட ஓடி வந்து உங்ககிட்ட இருந்து புஷ்பங்கள்லாம் பறிப்பாலே அந்த சீதையே கண்டாயா? மல்லிகை கிட்ட சொல்றாரு. அடுத்தது, மல்லிகையே, உன்னோட புஷ்பங்களை பறிச்சு தானே மாலை தொடுத்து எனக்கு போட்டு என்ன அழகு அழகு பாப்பா, அந்த என்னோட சீதையை கண்டியா? ஏ மானே, உன்ன மாதிரி முக்த சுபாவம் கொண்ட பெரிய கண்கள் கொண்ட இன்னசென்ட்டா இருக்கிற என்னோட சீதையை பாத்தியா? ஏ வண்டே, கருவண்டே, வண்டு கருப்பா இருக்கும் இல்லையா? உன்ன மாதிரி கனங்கரேல் இருக்கிற அந்த கூந்தலுடைய அந்த கேசனுடைய என்னுடைய சீதையை கண்டாயா? என் முயலே, உன்ன மாதிரி மிருதுஸ்வபாவியான என் மனைவியை கண்டாயா? அப்படின்னு ஒரு இதா போய் தேடிண்டே போறாரு. மயில் கிட்ட கேட்கிற, குயில் கிட்ட கேட்கிற, எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு போய் நதிட்ட கேட்க, மந்தாகிரி நதிட்ட கேட்கிற, கோதாவரிட்ட கேட்கிற, எல்லாத்தையும் கேட்டுட்டே போறார். தேடிண்டே போகும்போது லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், லக்ஷ்மணா, நான் என்னடா பண்ணுவேன் இப்போ? ஏன்னா மேலும் மேலும் துக்கத்துக்கு மேல துக்கம் வந்துட்டே இருக்கேன். நான் என்னதான் பண்றேன்? நான் பிறந்ததே துக்கம் அனுபவிக்கிறதுக்காக தானே. இது வரைக்கும் ராமர் புலம்பவே மாட்டேன். மத்தவெல்லாம் புலம்பும் போது கூட, மத்தவெல்லாம் வந்து இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கும் போது கூட, இல்ல தர்மம் தான் முக்கியம், நான் இதை பண்ணதான் போறேன், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், நான் காட்டுக்கு வரதான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த இடத்துல அவர் சொல்லி, இந்த மாதிரி ஆயிடுத்தே எனக்கு, இது வரைக்கும் புலம்பாத ராமர் இப்ப புலம்ப ஆரம்பிக்கிற, இப்படி ஆயிடுத்தேடா எனக்கு. அப்பா இல்ல, இப்போ அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு, நான் அம்மாக்களுக்கு எல்லாம் என்னடா பதில் சொல்லுவேன்? இப்போ சீதையோட அப்பா ஜனகருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டு, லக்ஷ்மணா, நான் அயோத்தியாவுக்கு வரல, நீ அயோத்தியாவுக்கு திரும்பி போய் என் கூட இருந்தா என்ன பிரயோஜனம்? என் கூட இருந்தா நான் ஒன்னையும் தொலைச்சிருவேனா இருக்கும். அதனால வேண்டாம், உனக்கும் ஆபத்து, என் கூட இருந்தா என் கூட இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து. ராமர் அப்பேற்பட்ட ஒரு விரக்தி நிலை, அப்பேற்பட்ட ஒரு துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதனால என் கூட இருக்காது, நீ கிளம்பி அயோத்தியாவுக்கு திரும்ப போயிடு. என் கூட கஷ்டப்படணும், உனக்கு என்ன விதி? எனக்கு தான் இந்த விதி. நீ திரும்பி அயோத்தியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லு, நீ சந்தோஷமா இருங்க, நான் இங்க காட்டுல இருக்கேன் நானு அப்படின்னு சொல்றார். அவர் ஏன் காட்டு அயோத்திக்கு வர மாட்டேங்கிறாருன்னா, அவர் சொல்ற, அயோத்திக்கு வந்துட்டு இப்ப அயோத்திக்கு திரும்ப வந்தா நான் தான் ராஜா, ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் என்ன கேட்பாலே, பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாத மனைவியை காப்பாற்ற முடியல உன்னால, எப்படி எங்களெல்லாம் காப்பாத்துவியா நீ அப்படின்னு யாராவது கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அதனால நான் அயோத்திக்கு வரமாட்டேன், நான் திரும்ப நான் அங்கேயே காட்டிலேயே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அப்படி புலம்புறாராம் ராமர். லக்ஷ்மணன் இதெல்லாம் பார்த்துன்னு எல்லாருக்கும், ஏன்னா லக்ஷ்மணருக்கு வந்து ராமர் புலம்புறாரு ஒரு சங்கடம், நான் விட்டுட்டு வந்ததுனாலதானே சீதாமாவை தூக்கிட்டு போனா அப்படிங்கிறது ஒரு சங்கடம். அவர் எல்லாருக்குமே அப்பேற்பட்ட ஒரு துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கார். யாரை கன்சோல் பண்றது அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து அழறா அப்படிங்கிற. இப்ப நமக்கு தோணும் இல்லையா, ஏன் வந்து சிஷ்யனா இந்த இடத்துல சொல்ற, இதெல்லாம் ஏன் ராமர் இப்படி புலம்புறார் அப்படின்னா, நம்மளோட மனசு உருகணும். அந்த உருக்கம் வந்தாதான் அந்த பக்தி வரும் இல்லையா, அந்த பிரேம பக்தி வரும் இல்லையா. நமக்கு இந்த பிரேம பக்தியை கொடுக்கறதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். தேவர்கள் சரணாகதி பண்ணா அந்த சரணாகதி காப்பாத்து, அந்த சரணாகதிக்கு அபயம்னு கொடுத்துட்டு அந்த அபயம் அந்த வாக்கை காப்பாற்றணும் தான் இதெல்லாம் நாடகம் நடிக்கிறார். அதெல்லாம் ஒரு வியாஜம். என்ன அபயம் கொடுத்துட்டாரு அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் பண்ணணுமா? இந்த கஷ்டம் எதுக்கு படுறாரு? நமக்கு மனசுல பிரேம பக்தி, இப்படிலாம் கஷ்டப்படுறாரு பத்தியா ராமர் அப்படின்னு அதை நினைக்கும் போது, ராமர் எப்படிலாம் இதுல பண்ற, இப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் தர்ம வழியை விடாம வந்தாரு பத்தியா அப்படின்னு நமக்கு விஷயம் கத்துக் கொடுக்கறதுக்காக, நமக்கு அந்த பிரேம பக்தியை நம்ம மனசுல வர வைக்கிறதுக்காக தான், அந்த மனசு உருகிறதுக்காக தான் இந்த நாடகம்லாம் நடிக்கிறார். நமக்கு பிரேம பக்தி வரதுக்காக தான் அப்படின்னு சிஷ்யன் தான் இந்த இடத்துல சொல்றார். தேடிண்டே வரும்போது ஒரு அடுத்தடுத்து தேடிண்டே வரும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு தேரோட்டி அங்க செத்து கிடக்கா, கீழே விழுந்து கிடக்கான். அது பாக்குறா, என்னது அப்படின்னு பார்க்கும்போது அங்க இன்னும் கொஞ்சம் தூரத்துல பார்க்கும்போது ஒரு ரதம், அந்த ரதம் வந்து உடஞ்சு சுக்கு நூறா இருக்கிற சில பீசஸ் ஆஃப் த சேரியட் அதெல்லாம் அங்கங்க விழுந்து கிடக்கு. இங்க ஏதோ இந்த ஒரு சீனை பார்க்கும்போது இங்க ஏதோ ஒரு யுத்தம் நடந்திருக்கு, யாருக்கும் நடுவில் தெரியாது, ஏதோ ஒரு யுத்தம் நடந்திருக்கு, ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கு
அப்படின்னு தெரியறது. நான் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. டிஸ்ட்ரக்ஷன்னா உடஞ்சு போன பொருள்லாம் அங்க இருக்கு. ரைட். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு அதை ட்ராக் பண்ணிட்டே ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அங்க ரக்கைகள் 2 கிடக்கு. அங்க அந்த மரத்து அடியில சிறகுடிஞ்சு அந்த அந்த ஜட்டாயு அங்க வயசான ஜட்டாயு அங்க வந்து உயிரை பிடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீஸ் வில்லிங் ஹிம்செல்ஃப் டு ஸ்டே அலைவ் அன்டில் ஹி சீஸ் ராமா. ராமர் கிட்ட சீதாமா பத்தின விஷயத்த சொல்லிட்டு தான் பிராணன் போகணும் அப்படிங்கிறது தான் ஹீஸ் வில்லிங் ஹிம்செல்ஃப் டு லிவ். அந்த சமயத்துல ஜட்டாயு வந்து ராமரை பார்த்த உடனே ராமர் கூப்பிடுறாரு, ராமா இங்க வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல ஒரு மாதிரி கூப்பிடுவா இல்லையா. ராமருக்கு நிறைய பேர் இருக்கு, ராமா, ராகவா, ரகுகுல நந்தனா, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இந்த சமயத்துல ஜட்டாயு எப்படி ராமரை கூப்பிடுறார் அப்படின்னா, பக்தவத்சலா அப்படின்னு கூப்பிடுறாரா, சரணாகத வத்சலா அப்படின்னு கூப்பிடுறாரா, பிரபோன்னு கூப்பிடுறாரா. ஏன்னா அவருக்கு தெரியும் ரைட் எப்பேற்பட்ட ஒரு பிரேமம் இருந்தது. வந்து ராமரே லக்ஷ்மணர்கிட்ட சொல்றாரு, லக்ஷ்மணா மனுஷாளுக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு பிரேம இருக்குன்னு நினைக்காத, பசு பட்சிகளுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு பிரேமம் இருக்கு பாரு. தன்னோட உயிரியே துச்சமா நினைச்சு எனக்காக he was ready to sacrifice his life for me. He sacrificed his life for me இல்லையா. அதனால பிரேமை அப்படிங்கிறது, லாயல்ட்டி அப்படிங்கிறது வந்து மனுஷாளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்காத லக்ஷ்மணா, பசு பட்சிகளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அதனால அப்பேற்பட்ட ஒரு பிரேம ஜட்டாயுக்கு இருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்ற பகவான்னு ஜட்டாயுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி கூப்பிடுறாரு, பகவானே ஆண்டவா அப்படின்னு கூப்பிடுறாரா, இல்ல பிரபோன்னு கூப்பிடுறாரா, எப்படி கூப்பிடுறாருன்னா ஆயுஷ்மன்னு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பேர்பட்ட ஒரு யுத்தம் நடக்க போறதுனால ஆயுஷ்மன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கூப்பிடுறாரு. இங்க ஆயுஷ்மன்னு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் போனோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு ராமர் பதறி போய் கேட்கும் போது சொல்ற, ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனான், அதை நான் பார்த்தேன். நான் வந்து அவன்கிட்ட ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசி பார்த்தேன், இது தப்புன்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கறதா இல்லை. அதனால என்னால முடிஞ்ச நான் அவன்கிட்ட யுத்தம் பண்ணி சீதையை மீட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் யுத்தம் பண்ணினேன். ஆனா என்னால முடியல. அதான் வந்து என்னுடைய ரெக்கையை உடைச்சுட்டான், என்னை கீழே தள்ளிட்டான். அதனால உங்ககிட்ட இது விஷயம் சொல்லணுங்கிறத என் பிராணனை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். ராமா சரி, ராவணன் தான் சீதையை தூக்கின்னு போனா, ராவணன் லங்கையில இருக்கான், இந்த டேரக்ட் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ அந்த அந்த தெற்கு திக்கில தான் ராவணன் போயிருக்கான், கூட்டின்னு போயிருக்கான். அந்த டைரக்ஷன் நீ போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். பிந்தம் அப்படிங்கிற இந்த முகூர்த்தம், ராம பிந்தம் அப்படிங்கிற இந்த முகூர்த்தம், எந்த முகூர்த்தம் வந்து ராவணன் சீதாமாவை தூக்கிட்டு போனாலும் அதுக்கு பிந்தம் அப்படின்னு பேரு. ஜட்டாயு சொல்ற அந்த முகூர்த்தத்துல நம்மளோட பொருள் ஏதாவது ஒன்று காணாம போச்சு, திருட்டு போச்சு, தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பொருள் தக்க சமயத்துல நம்ம கிட்ட அதே ஸ்டேட்ல வந்துடும். அதனால சீதை வந்து அதே மாதிரி எப்படி போனாலும் அப்படியே உனக்கு திரும்ப கிடைச்சிருவாராமா, நீ கவலைப்படாத. ஏதாவது ராமர் இங்க சொல்ற, அந்த ராவணனுக்கு நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி பண்றான், மேலும் மேலும் துக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபீல் பண்ணும்போது அதுக்கு தான் பதில் வந்து ஜட்டாயு சொல்ற, நீ கவலைப்படாத, பிந்த முகூர்த்தத்துல வந்து பறி போன பொருள் எல்லாமே அதே ஸ்டேட்ல உனக்கு திரும்ப கிடைச்சிடும். நீ கண்டிப்பா சீதையோட திரும்ப அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்க போற, நீ கவலையே படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிராணன் பிரியறது. இந்த இடத்துல தான் ராமர் வந்து அப்பேற்பட்ட ஒரு துக்கம் அனுபவிக்கிறார். ஏன்னா சீதாமா போனது ஒரு துக்கம், ஜட்டாயு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா, அப்பாவோட சக்கா இல்லையா. அதனால அப்பேற்பட்ட ஒரு துக்கம் இங்க வருது ராமருக்கு இங்க. அதனால லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற, லக்ஷ்மணா நீ வந்து ஒரு இது அவருடைய ஒரு சொந்த மெரிட்லயே அவர் வந்து வீர சொர்க்கம் அடைஞ்சிருப்பார். ஏன்னா யுத்தம் பண்ணி போனா சத்திரியர்கள் யுத்தம் பண்ணி யுத்த காலத்துல பிராணன் போச்சுன்னா வீர சொர்க்கம் அடைவா அப்படிங்கிறது இருக்கு. மகாபாரத யுத்தத்திலும் பார்க்கலாம், எல்லா யுத்தத்திலும் பார்க்கலாம் நம்ம. ராமர் இங்க சொல்ற, அவருடைய பராக்கிரமத்தினாலே, அவருடைய வீரியத்தினாலே, அவருடைய காரியம், அவர் பண்ண விஷயங்கள்னாலேயே அவர் வந்து வீர சொர்க்கம் பிராப்தி அடைஞ்சிருப்பார். இருந்தாலும் அவருக்கு ஒரு தீமை கிரியைகள்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு லக்ஷ்மணா, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு அப்படிங்கும்போது பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணி ஜட்டாயுவை வழி அனுப்புறார். பிரம்மவேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறது வைதிகர்கள், பிராமணர்களும் வைதிகர்கள், பிரம்மனிஷ்டர்கள் அவளுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவளுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் ஜட்டாயு ஒரு கழுகுக்கு பண்றார் ராமர். அப்படிங்கும்போது ராமருடைய ஹிருதயம் நமக்கு புரியறது இல்லையா. அதனால குருநாதர் சொல்றார், கழுகுக்கும் கடன் செய்த கருணாமூர்த்தி நீ என்றோ காக்குத்தா பழகும் வீரத்திலும் ஒழுகும் தர்மத்திலும் உமக்கு நீகர் வேர் யார் உண்டு, கழுகுக்கும் கடன் செய்த கருணாமூர்த்தி நீ என்றோ காக்குஸ்தா. குணம் என்றும் குற்றம் என்றும் பார்க்கவே பார்க்காமல் தக்க தருணத்தில் அபயம் தந்து பவபயம் போக்கி
முக்தி நல்கிடும் பவபயம் போக்கி முக்தி நல்கிடும் சுலப நாமம் உமக்கே உரியதல்ரோ கழுகுக்கும் கடன் செய்த கருணாமூர்த்தி நீயல்ரோ காக்குஸ்தா. ராமருடைய கிருப்பை எப்படி இருக்கு அப்படின்னா கழுகுக்கும் கடன் செய்த கருணாமூர்த்தி இல்லையா? அதனால ஒரு பிரம்மனிஷ்டர்களுக்கு என்ன ஒரு எப்பேற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் பண்ணி வழி அனுப்பி வைக்கணுமோ அதை இந்த கழுகுக்கு பண்றாரு. அப்படிங்கும்போது அவர் குணம் குற்றம் எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் பக்தி தான் பார்க்கறாரு இல்லையா? அதனால அடுத்த பாட்டுல இந்த இது சொல்றாரு. ராமர் என்ன சொல்றாரா, நீம சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்றார், கச்ச விபோ த்வம் மம லோகம் மமஜ்ஞய கச்ச விபோ. அவர் சொல்றார், கச்ச விபோ த்வம் மம லோகம், என்னுடைய லோகம் வைகுண்டத்துக்கு போ, மமாக்ஞயா நான் சொல்றேன் வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஸ்வச்சந்தகதிரகம் பிரததாமி கச்சே ஹைவ சத்யம் வதாமி கச்ச விபோ த்வம் மம லோகம் யத்பதம் யோகினாம் अपि दुर्लभं तत्पदं मम कृपया तव सुलभं गच्छ विभो त्वं मम लोकं कृतनियमामुनयस्तिष्ठन्तु गृध्रोऽपि भवानिह गच्छतु गच्छ विभो त्वं मम लोकं मामुद्दिश्य त्यत्र प्राणः क्वमिव भक्तो नहि सुगुणः गच्छ विभो त्वं मम लोकं ब्रह्माद्यखिल सेवितचरणः प्रेम्णा प्रवदति जानकीरमणः गच्छ विभो त्वं मम लोकं மமாக்ஞய கச்ச விபோத்வம். சொல்ற நான் சொல்றேன் மமாக்ஞயா கச்ச விபோத்வம் மமலோகம், வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு அவர் ஆக்ஞையை பிறப்பிக்கிறார். என்னன்னா இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ஏன்னா ராமர் யூஸ்வலா ராமாவதாரத்துல கடைசி வரைக்கும் ஆத்மான மனுஷம் பண்ணி நான் மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணாவதாரத்துல பிறந்ததுலேருந்து நான் பகவான் அப்படிம்பார். ராமாவதாரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்ந்து மனுஷனா கடைசி காலம் வரைக்கும் மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிறது. தட் இஸ் வாட் ஹி ஆல்வேஸ் ட்ரைஸ் டு சே. பிரம்மதேவரே வந்து பகவானே நீங்க திரும்ப வைகுண்டத்துக்கு வந்துடணும் அப்படிங்கும்போது ஆத்மான மனுஷம் பண்ணி ஐ டோன்ட் நோ வாட் யூ டாக் அபவுட் அப்படின்னு ராமர் சொல்றாரு பிரம்மா கிட்டையும். ஸோ அதனால ஆனா சில இடங்கள்ல ஒரு கப்பல் ஆஃப் இடங்கள்ல ராமர் வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை காண்பிக்கிறார். இது ஒரு இடம். அடுத்து ராமராவண யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மண்டோதரி புலம்பும் போது ராமருக்கு தோன்றது ஒரு பதிவிரதையான சீதையை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பதிவிரதையான மண்டோதரியை விதவி ஆகிட்டோமே அப்படிங்கிற ராமருக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா போகுது. அதனால மண்டோதரிக்கு அந்த இடத்துல விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு சில இடங்கள்ல ராமாயணத்திலேயே தன்னுடைய தெய்வத்துவத்தை காண்பிக்கிறார் அப்படிங்கிற இது ஒரு இடம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், நீங்க அவராத்துக்கு போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. எங்காத்துக்கு வாங்கன்னு சொல்லலாம், அவாத்துக்கு போகணும் அவர் தான் இன்வைட் பண்ணணும். நீங்க அவாத்துக்கு போயிடுங்க அப்படின்னு எப்படி சொல்றது? அதனால இந்த இடத்துல சொல்ற நான் சொல்ற வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு ராமர் சொல்றாருன்னா அது அவராமா இருக்கிறதுனால அவர் சொல்ற நான் சொல்றேன் நீ வைகுண்டத்துக்கு போ, எங்க ஆத்துக்கு போ, மம லோகம் என்னோட லோகத்துக்கு போ, வைகுண்டத்துக்கு போ, நான் ஆகியை பிறப்பிக்கிறேன், என்னோட ஆகியனால என்னோட வாக்குனால நீ போ அப்படின்னு சொச்சந்த கத்திரகம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இல்லையா? அதனால இங்க வந்து தன்னோட தெய்வத்துவத்தை காண்பிக்கிறார். அவர் சொல்றாரு எந்த ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாரு, எந்த ஒரு விஷயம் யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் எது துர்லபமோ அந்த ஒரு விஷயத்த மமாக்ஞையா நான் சொல்றேன் நீ போ, வைகுண்டம் போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படிங்கும்போது ராமர் சொல்றாராம் ஜட்டாயுவை பார்த்து, ஜட்டாயு லக்ஷ்மணர்கிட்ட சொல்றாராம், லக்ஷ்மணா ஜட்டாயு மாதிரி ஒரு பக்தன் வந்து அரிதினும் அரிதானது, துர்லபத்துக்கும் துர்லபமானது. ஏன் அப்படின்னா அவர் சொல்ற இஸ் ஒன் ஆஃப் மை ஃபோர்மோஸ்ட் பக்தன்னா தன்னுடைய பிராணனை கூட பெருசா கண்டுக்காம பிராணனையும் விட்டுட்டு he sacrificed himself for me in my சேவா இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு பக்தன் யாருக்கு கிடைப்பான் லக்ஷ்மணா, அரிதினும் அரிதானது அப்படின்னு அவர் சொல்றார். ராமருக்கு வந்து தொண்டை தழுக்கிறதான் பேச முடியல இதுக்கு மேல. ஏன்னா என்னதான் தெய்வத்துவத்தை காமிச்சாலும் இப்ப வந்து he needs to get back to
த ரியாலிட்டி ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட் இல்லையா. வாட் இஸ் த ரியாலிட்டி ஹி வாண்ட்ஸ் டு ப்ரொஜெக்ட், நான் மனுஷன் அப்படின்னு. அதாவது மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு துக்கம் வந்ததுதான் அழணும் இல்லையா, ராமர் அழகாருங்க. சுச்சோ ஜட்டாயுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு ஃபீல் பண்றாரு இந்த இடத்துல. ஃபீல் பண்ணிட்டு அடுத்தடுத்து இது ஈமேக் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு தே கண்டினியூ டுவர்ட்ஸ் சதர்ன் டைரக்ஷன். ஏன் ஜட்டாயு சொல்லிட்டாரு இல்லையா, சவுத்துல தான் சதர்ன் டைரக்ஷன்ல தான் கூட்டின்னு போயிருக்கான் ராவணன், தூக்கின்னு போயிருக்கான், நீ அங்க அந்த டைரக்ஷன்ல போய் தேடு அப்படின்னால சவுத் டைரக்ஷன்ல போகும்போது அங்க இருந்து கபந்தன் அப்படின்னு ஒரு ராட்சசன். அந்த ராட்சசன் வந்து ஹீஸ் an interesting fellow. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கால்லாம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு உருவம், ஒரு பிளாப். அவருக்கு வந்து இது மூஞ்சி கழுத்து உடம்பு அப்படிங்கலாம் இல்லை, எல்லாம் ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஒரு பிளாப் மாதிரி இருக்கும். நடக்கலாம் முடியாது, அதனால கை வந்து மைல் கணக்கு அவ்வளோ பெருசா இருக்கும். என்ன அப்படின்னா என்ன கை இல்லை அப்படின்னா எப்படி சாப்பிட்றது இல்லையா, அதனால அவர் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு எங்கேயாவது தூரத்துல இருக்கும்போது அப்படி அப்படி பிடிச்சி எடுத்து வந்து அவருக்கு வந்து வாய் வயிறு எல்லாம் ஒண்ணுதான், அதனால அப்படியே போய் வயிற்றுல ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டு வரான். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் அந்த கபந்தன். ஸோ அதனால அந்த கபந்தன் இருக்கிற இடமா அவளுக்கு தெரியாம, ராமலட்சுமணனுக்கு தெரியாம அவ பாட்டுக்கு தே வாக் டுவர்ட்ஸ் கபந்தன். அந்த கபந்தன் வந்து ஓகே நம்ம தேடி போகாம நம்மள தேடி சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிடுறான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா ராமரும் லட்சுமணரும் எப்பேற்பட்ட ஒரு துக்கம் அனுபவிச்சுருப்பா அப்படின்னா, அவளோட சரௌண்டிங்ஸ் என்ன இருக்கு, இவ்வளோ பெரிய ரெண்டு கை வந்து நம்மளை பிடிக்கிறதேன்னு தெரியாம நடந்து வரா அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட ஒரு துக்கம் அனுபவிச்சுருப்பா அப்படின்னு புரியறது இல்லையா. இங்க ராமர் எப்பேற்பட்ட ஒரு துக்கம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா, தன்னை விடுவிச்சுக்க முடியலையா, அவரால் என்ன பண்றதுன்னு தெரியாம லக்ஷ்மணன் இவ ரெண்டு பேரையும் காப்பாத்துறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ஸோ அதனால லக்ஷ்மணனை காப்பாத்துறார், இவ ரெண்டு கையும் வெட்டிடுறா. கபந்தன் சொல்றான், எனக்கு வந்து ஒரு சாபம், அந்த சாபத்திலேருந்து ஒரு சாபத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல, இந்த மாதிரி ஒரு அசுர ரூபம் எடுத்துட்டு இருக்கேன், நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த சாப விமோச்சனம் எப்போ அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் வந்து என்னோட ரெண்டு கையும் வெட்டி எனக்கு வந்து என்ன வந்து என்னோட உடம்பு எரிச்சா எனக்கு சாப விமோச்சனம் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெண்டு பேரும் அவ கையை ஏற்கனவே வெட்டியாச்சு, உடம்பை எரிக்கிறான். எரிச்ச உடனே யக்ஷ ரூபம் தன்னோட சுய ரூபத்துல வந்துட்டு அந்த கபந்தன் வந்து சொல்றான், ராமலட்சுமணர்கிட்ட சொல்றான், உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதே சதர்ன் டைரக்ஷன்லயே போனீங்கன்னா ரிஷிமுக பர்வதம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் இருக்கு, ஒரு மலை இருக்கு. அந்த மலையில நீங்க வந்து சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு வானரன் நீங்க மீட் பண்ணுவேன். வித் ஹிஸ் ஹெல்ப் நீங்க சீதாமாவை கண்டிப்பா மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனும் கொடுக்குறாரு. அனதர் டைரக்ஷன் கொடுக்குறாரு. போற வழியில பம்பா நதி தீரத்துல சபரியோட ஆசிரமம் இருக்கு. சபரின்னு ஒரு பெரிய ஒரு பக்தை இருக்காவோ, உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. போற வழியில நீங்க அவளுக்கும் தரிசனம் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ராமரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பம்பா நதி தீரத்துல வர்றார். சபரி எப்படின்னா, சபரியோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு ஹண்ட்ரஸ். அவ வந்து ஒரு ஹண்ட்ரஸ். இந்த early parts of her life வந்து she doesn't have any role models அப்படிலாம் அவளும் தனியா இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு பேரே கிடையாது. சபரர்கள் அப்படிங்கிற ஒரு கிளான்ல இது வந்ததுனால அவளுக்கு சபரி அப்படின்னு ஒரு பேரு, அவளுக்குன்னு தனியா ஒரு பேரு கிடையாது. அண்ட் அவளுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி எதுவுமே இல்லாததுனால அவ வந்து ஒரு மிருகம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கா. நியமம் கிடையாது, எப்போ தூங்கணுமோ தூக்கம் தான் தூங்குவோம், எப்போ வேணா எழுந்துப்போ, பசிச்சா சாப்பிடுவோம், தாக அடிச்சா தண்ணி குடிப்போம், ரைட்? அந்த மாதிரி தான் எதை வேணா சாப்பிடுவோம், எப்படி வேணா இருப்போம், ஒரு நியமம் இல்லாம, ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவும் இல்லை, வாழ்க்கையில ஒரு பர்பஸே இல்லாம ஒரு எப்படி மிருகங்கள்லாம் ஒரு சஞ்சரிச்சுட்டு இருப்போம், அந்த மாதிரி சஞ்சரிச்சுட்டு இருப்போம். அவ எதை வேணாலும் எப்படி வேணா சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த சபரி அப்படிங்கிறவோ திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து இந்த பம்பா நதி தீரத்துல வரும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹர் லைஃப் ஷீ இஸ் ஸ்டார்டிங் டு என்ஜாய் திங்ஸ். ஷீ ஸ்டார்டிங் டு ஒரு ரசிக்க ஆரம்பிக்கா. அந்த கிராஸ் எல்லாம் எப்படி, புல்லெல்லாம் எப்படி போறது பாரு, இந்த நதி எப்படி ஓடுறது பாரு, நதியில மீன் எப்படி துள்ளுறது பாரு, துள்ளி ஜம்ப் பண்ணி போறது பாரு, மயில்லாம் எப்படி தோகை விரிச்சுன்னு ஆடுறது பாரு, அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறமா திடீர்னு அவளுக்கு தோன்றது ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் மூமெண்ட்ல தோன்றது அவளுக்கு, யூஸ்வலா இந்த மீனெல்லாம் பார்த்தோன்னா அதை பொரிச்சு சாப்பிடலாம், எப்படி பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மயில்லாம் பார்க்கும்போது அது எப்படி பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தானே தோணும், அது எப்படி சாப்பிடலாம் தானே தோணும். அது இருக்கு, யூஸ்வலா நமக்கு அப்படிதான் தோணும். அப்படி இருக்கும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு அழகா துள்ளி போடுது பார்த்தியா அப்படிங்கிறத ரசிக்கிறோமே, அப்படின்னா இந்த இடத்துல என்னமோ இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத வாழ்க்கை, ஏன்னா இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, இவ்வளவு வருஷமா இல்லாத ஒரு தாட் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா சம்திங் எல்ஸ் ஹியர்.
அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு ஆசிரமம் தெரியாது. அந்த ஆசிரமத்தோட மகிமை தான் அப்படின்னு புரியுது. மதங்க முனிவருடைய ஆசிரமம் அது. அதனால மதங்க முனிவர் இவர் இந்த பிரசன்ஸ்ல இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரியுறது சபரிக்கு. அதனால அவளுக்கு அந்த சமயத்துல என்ன தோன்றதுன்னா, இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு இப்ப ஏற்பட்டிருக்கு, இதை விட்டுடக்கூடாது, இந்த விசினிட்டியை விட்டு நம்ம தள்ளி போகக்கூடாது அப்படின்னு தோன்றது. இது தோணின உடனே தோன்றது, மதங்க மகரிஷிக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தோன்றது. என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கும்போது சொல்ற, அவள்லாம் வந்து கார்த்தால பிராதஸ்நானத்துக்காக எழுந்து வருவா இல்லையா, ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பிராதஸ்நானத்துக்காக வருவா இல்லையா, ஆசிரமத்திலேருந்து பக்கத்துல பம்பா நதிக்கு வருவா இல்லையா, அது வந்து இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இல்லையா. ஸோ ஃபாரஸ்ட்ல ஒரு பாத்து தனியா ஒரு ட்ரெயில் மாதிரியா இருக்கும், ஒரு பாத் மாதிரியா இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணானா, ஒரு பாத்து கிளியர் பண்றா. அவ எழுந்து வரதுக்கு முன்னாடி அந்த பாத்துல இருந்து முள்ளு கல் எல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு அதெல்லாம் பெருக்கி அந்த இடத்துல பெருக்கி ஒரு பாத்தை கிளீன் பண்ணி வைக்கிறா. 2-3 நாளா பண்றா. மத்தங்க முனிவர் இதை நோட்டீஸ் பண்ணி சிஷ்யாள்கிட்ட கேட்கிற, யாரு பண்றது அப்படின்னு. சிஷ்யால் சொல்ல, தெரியல, நான் கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் மதங்க மகரிஷிக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ற, யாருன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு. அடுத்த நாள் கார்த்தால அவெல்லாம் சீக்கிரமா எழுந்து பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணு தான், இந்த ஒரு வேடுவ பொண்ணு தான் அந்த மாதிரி பண்றது அப்படிங்கறத பார்த்து இப்ப வந்து குருநாதர் முன்னாடியே கூட்டின்னு வரா. குருநாதர் சொல்ற, நீ கைங்கரியம் பண்ணிருக்க, உனக்கு ஏதாவது நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது சபரி சொல்றா, எனக்கு எது கரெக்ட், எது சரி, எது தப்புன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, நல்லது கெட்டது கூட எனக்கு தெரியாது, நீங்களே எனக்கு எது நல்லதோ பார்த்து பண்ணுங்கோ அப்படிங்கும்போது மத்தங்கர் சந்தோஷப்படுறார். ஓகே, நீ இந்த ஆசிரமத்திலேயே முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு இரு அப்படிங்கிற சொன்ன. பல வருஷ காலம் ஆசிரமத்திலேயே இருக்கா. அதனால முடிஞ்ச அத்தனை கைங்கரியமும் பண்ணிட்டு, குருநாதருக்கு முடிஞ்ச கைங்கரியம்லாம் பண்ணிட்டு, ஆசிரமத்துல முடிஞ்ச கைங்கரியம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு ஒரு ஆசிரமே ஒரு கேயாட்டிக் ஸ்டேட்ல இருக்கு. என்னது அப்படின்னு பார்க்கும்போது அவ சொல்றா, மதங்க மகரிஷி வந்து கிளம்புறார், குருநாதர் கிளம்புறார், பரலோகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்புறார். அதனாலதான் பரபரத்துன்னு இருக்கு, பரபரன்னு இருக்கு, கேயாட்டிக்கா இருக்கு அப்படின்னு அவளுக்கு வந்து மனசே உடைஞ்சு போச்சு. ஏன்னா குருநாதர் கிளம்பிட்டாரு, நமக்கு என்ன கதின்னு எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? குருநாதர் நம்ம வாழ்க்கையே குருநாதர்னு ஆனதுக்கு அப்புறமா அவர் கிளம்பிட்டாருன்னா அப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போறார். குருநாதரோட தரிசனத்துக்காக போகும்போது அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட சிஷ்யர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர் சொல்றார், நான் பூலோகத்திலிருந்து நான் கிளம்ப போறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சேகரிச்சு வச்சிருந்த தபஸ் எல்லாம் என்னோட சிஷ்யால் உங்களுக்காக நான் வந்து செலவழிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒன்னொன்னு கேட்கறா. இதை வந்து சபரி வந்து யூஸ்வலா அந்த குருநாதரோட குடிலுக்குள்ள போக போற வழக்கம் கிடையாது. அதனால வாசலே நின்று தூரக்கேது குருநாதரை பார்த்துட்டு இருக்கா, தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. எல்லா சிஷ்யாளுக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா மதங்கர் வந்து சபரியை பார்த்து, நீ வா அப்படின்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் குடிலுக்குள்ள வரா. உள்ள வந்த உடனே சொல்றா, உனக்கு என்ன வேணும்மா, நீ இவ்வளோ காலமா என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது சபரி சொல்றாலாம், நீங்க நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போதும் தரிசனம் பண்ணும்போதும் பிரதம தரிசனம் போதும் இதே கேள்வியை கேட்டேன். அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா அதே தான் எனக்கு இப்பயும் சொல்றேன், எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது, எனக்கு எது நல்லது நீங்களே பார்த்து பண்ணுங்க குருநாதா அப்படிங்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்து அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு குலதனம், ஒரு பிராண தனம் ஒண்ணு இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு தனம் ஒண்ணு இருக்கு, அந்த தனத்தை யாரு நீங்களே எனக்கு எது நல்லதோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாடோ அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தேன். நீதான் கேட்டிருக்க, எனக்கு நீதான் அந்த மாதிரி சொல்லியிருக்க, எனக்கு நீங்க எது நல்லதோ எனக்கு எது நல்லதோ நீங்களே பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நீ கேட்கறதுனால அந்த தனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன தனம் அப்படின்னா ராம நாம தனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராம நாமத்தை கொடுக்குற சபரி கிட்ட சபரியும் கேட்கிறா, இதுக்கு வந்து நியமங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது அவர் சொல்ற, நியமங்கள்னு எதுவுமே கிடையாது, தேச கால நியமா சௌச்ச விநிர்மயா, எந்த ஒரு காலம் தேசம் அப்படிங்கிற எந்த ஒரு நியமமும் கிடையாது. நீ வந்து பத்மாசனத்துல உட்கார்ந்து இது ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து தான் பத்மாசனத்துல போட்டுன்னு சொல்லணும், காத்தால 3 to 4 சொல்லலாம், அப்புறமா சாயந்தரம் ஒரு 5 to 6 சொல்லலாம், மற்ற சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீ காத்தால எழுந்துக்கும் போது சொல்லலாம், நீ பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், பல் தேய்க்கும் போது சொல்லலாம், பல் தேய்ச்சதுக்கு அப்புறமா சொல்லலாம், சமைக்கும் போது சொல்லலாம், உன்னோட கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லலாம், வேலை பார்க்கும் போது சொல்லலாம், உனக்கு போர் அடிச்சா சொல்லலாம், உனக்கு தூக்கம் வரலன்னு படுத்துட்டு தூக்கம் வரலையா உனக்கு நாம சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எந்த டைரக்ஷன்ல வேணா சொல்லலாம், எந்த ஸ்திதியில வேணா சொல்லலாம், எந்த ஸ்டேட்ல வேணா சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எந்த இடத்துல வேணா சொல்லலாம் அப்படிங்கிறதுனால உனக்கு மார்ச்ல வேணா நீ மார்ச்லயும் போய் சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாருங்க. சோ அதனால எங்க வேணா சொல்லலாம், உனக்கு நியமங்களே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா சொல்லணும், எங்க வேணா சொல்லி எப்ப வேணா சொல்லலாம், ஆனா சொல்லணும்
அப்படிங்கிற. ஸோ இது சொன்னா என்ன பலன் வரும், என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பலன் உன்னை தேடி வரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். கிளம்பும்போது அவர் வந்து மனசு உடைஞ்சு போறது, சபரிக்கு குருநாதர் கிளம்புறாரே அப்படின்னு. அப்ப வந்து சொல்ற சொல்ற, நான் நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போறேன், நான் இங்கே தான் இருக்கேன். அது எப்படி நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் சொல்ற, இன்னைக்கு தோச்சு வளர்த்து இருக்கிற அந்த 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 க்ளோத்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த வஸ்திரங்கள் நனையவே, அது காயவே காயாது, எப்போதும் சொட்ட சொட்ட ஈரமாவே இருக்கும். இன்னைக்கு ஏற்ப அந்த அந்த அக்னி வந்து இன்னைக்குமே அணையவே அணையாது. இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கணும், நான் இங்கேயே தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அன்னிலேருந்து சபரி பாட்டி வந்து பாட்டியாக வரைக்கும் நாம சொல்லிகிட்டே இருக்கா. தினம் ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால எழுந்த உடனே ராமர் இன்னைக்கு வந்துட்டார், ராமர் வந்துட்டார், பகவான் வந்துட்டார் அப்படின்னா பகவானுக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், எந்தெந்த மாதிரி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணுமோ அதுக்கு எல்லாம் அத்தனையும் எடுத்து வச்சிருவா. தினம் பாட்டி வந்து கார்த்தால எழுந்து ராம நாமத்தை எழுந்ததுலேருந்து நாமம் படுத்துக்கிற வரைக்கும் நாம சொல்லிகிட்டே இருப்பா சபரி பாட்டி. எழுந்து கார்த்தால பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நேராக போயிட்டு பழங்கள்லாம் பறிச்சுன்னு இன்னைக்கு ராமர் வருவா, நைவேத்தியத்துக்கு பழம் தினம் பறிச்சுன்னு வருவா. 12 வருஷ காலம் அந்த மாதிரி நாம சொல்லிண்டே தினம் பறிச்சுன்னு வருவா. ராமர் வரல அப்படின்னா அங்க ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுல வந்து இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பக்தினா என்ன பண்ணணும், திடீர்னு ஒரு 4 நாளைக்கு பண்ணிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். ஏன்னா சபரி 12 வருஷ காலம் தினம் இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கா இல்லையா. நம்ம ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு பண்ணிட்டு என்ன வரவே மாட்டேங்கிற, சரி வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன ஃபர்ஸ்ட் வந்து வரவே மாட்டேங்கிற. இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டினா இதுன்னு சொல்லுவா இல்லையா, ஆஃப் கிரீவிங் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதான் சொல்லுவா, ஃபர்ஸ்ட் இது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, கோவப்படலை, இவ்வளவு நாளும் சொல்றேன், நாம சொல்ல வரவே இல்லை அப்படின்னு கோவப்படலை, வரவே இல்லையே அப்படின்னு சொல்லல, வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆட்டிடியூடும் வரல. குருநாதர் சொல்லியிருக்கார், குருநாதர் வாக்கு சத்தியமாகும், இன்னைக்கு வருவார், இன்னைக்கு வருவார், இன்னைக்கு வருவார். 12 வருஷ காலம் பேர்பட்ட ஒரு பக்தி பண்றா இல்லையா. ராமர் இடத்துல பக்தி, நாமத்தில் இடத்துல பக்தி, குருநாதர் இடத்துல பக்தி பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதனால அந்த பக்தி நம்ம கத்துக்கணும் நம்ம பத்தி நம்ம கத்துக்கணும். அதனால கபந்தன் இந்த மாதிரி சொன்னதுனால ராமர் வந்து போற 12 வருஷ காலம் இந்த சபரி மதங்கர் கிளம்பி நாமம் சொல்ல ஆரம்பிச்சு 12 வருஷ காலம் கழிச்சு ராமர் அங்கேருந்து வர. ராமரும் லக்ஷ்மணரும் வரும்போது இதே மாதிரி அன்னைக்கும் பாட்டி வந்து எப்போதும் போல கார்த்தால எழுந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு குளிச்சு எல்லாம் கார்த்தால அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பழங்கள்லாம் ராமருக்காக பழங்கள்லாம் பறிச்சு கொண்டு வந்து வைக்கிறா. இன்னைக்கு என்னன்னா திடீர்னு ஆசிரமே வந்து குழந்தை எல்லாம் அங்கேருந்து தூரத்துல இருந்து திடீர்னு ஓடி வந்து பாட்டி நீங்க வந்து எப்போதும் 2 பேர் வருவா, அந்த 2 பேருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லையா. அந்த மாதிரி 2 பேர் வந்துட்டா, ஆஜானு பாகுவா அழகா சுந்தர ரூபர்களா 2 பேர் வந்திருக்கா பாட்டி, உங்களை தேடின்னு வந்திருக்கா அப்படின்னு வந்த உடனே சபரி பாட்டிக்கும் அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா அங்கேருந்து போறா. பஜரே மானச பக்தவத்சலம், பஜரே மானச பக்த வத்சலம், निर्मल रूपो नित्य तृप्त क्व निषद कुलोद्भव शबरी क्व, भजरे मानस भक्त वत्सलम, शबरी दत्तं फलमश्नाति सौमित्रैदं सुखदं ममेति, मजरे मानस भक्तवत्सलं, भक्तसमर्पितं फल्ग्वपि भूरि, पापसमर्पितं भूर्यप्यभूरि, मजरे मानस भक्तवत्सलं, भावुकप्रेमिक भावितलीलं, भव्यगुणालयं श्रीरघुवीरं, भजरे मानस भक्तवत्सलं, भजरे मानस भक्तवत्सलं. ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சபரி பாட்டி ஆசையா ஓடி போறா இல்லையா, ஓடி போய் பாக்குறா இல்லையா, நைவேத்தியத்தை பழங்களோடு எடுத்துட்டு போறா இல்லையா, ராமரை வரவேற்கணும் அப்படின்னு 12 வருஷ காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. போகும்போது ராமர் எப்படி இருக்காருன்னா, நிர்மல ரூபோ நித்திய திருப்த, நிர்மல ரூபம்னா நித்திய திருப்தி தான் இருக்கார்.
எந்த ராமர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழமின்னு இருந்த ராமர். சீதையை பறி கொடுத்துட்டேனே, ஜட்டாயு கிளம்பிட்டாரே, துக்கத்துக்கு மேல துக்கம் வந்துட்டு இருக்கு. லக்ஷ்மணா நான் என்ன பண்ணுவேன்? ஊருக்கு போகணும், ஊருக்கு நான் வரமாட்டேன், என்னால எப்படி என் மக்களை பார்க்க முடியும்? ஹவு கேன் ஐ ஃபேஸ் மை பீப்புள்? ஜனகருக்கு என்ன சொல்லுவேன், எங்க அம்மாவுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த ராமர் நித்திய திருப்தரா வந்து காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா 12 வருஷ காலம் வெயிட் பண்ணி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அழுகுத்தியா வந்துன்னா சபரிபாட்டிக்கு ஃபீல் ஆயிடுமோ. அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஃபீல் பண்ற அத்தனை விஷயமும் ஒரு நாடகம், நமக்காக ஆடின ஒரு நாடகம், நமக்கு பிரேம பக்தி வரத்துக்காக ஆடின ஒரு நாடகம், நம்ம மனசு உருகணும் அப்படிங்கிறதுக்காக ஆடின ஒரு நாடகம் அதெல்லாம். சோ உண்மையான ரூபம் என்ன? நிர்மல ரூபம்னா நித்திய திருப்தனா இருக்கிறவர் பகவான் ஆத்மாராமன் இல்லையா அவர். அதனால நித்திய திருப்தனா சபரிங்கிற ஒரு நிஷாத் ஒரு ஹண்ட்ரஸை பாக்குறதுக்காக இங்கேருந்து வரா. வந்த உடனே சபரிபாட்டி வந்து பழங்கள்லாம் பறிச்சிருந்திருக்கா இல்லையா, அவரை தன்னோட ஆசிரமத்துக்கு உள்ள கூட்டின்னு வந்து அந்த பழங்கள்லாம் கொடுக்கறானாம். ராமருடைய இந்த ராம அவதாரத்துல ஒரு 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 கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, ராமர் வந்து இன்னொருத்தட்டேந்து கை நீட்டி எதுவும் வாங்கிக்க மாட்டார் அவர். இந்த இடத்துல சபரிபாட்டியோட பக்தியில மயங்கி அந்த ஒரு ரூலை மறந்துட்டாராம். அந்த ஒரு ரூலை கேன்சல் பண்ணிட்டு சபரிபாட்டிக்கிட்டேருந்து அந்த பழத்தை கை நீட்டி வாங்கி வாங்கி சாப்பிட்றார் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், பகவானுக்கு அந்த பக்தி தான் முக்கியம் இல்லையா. நம்ம எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது பெருசு இல்லை, பகவானுக்கு அந்த பக்தி தான் முக்கியம். பகவானுக்கு குருநாதருக்கு அந்த பக்தி தான் முக்கியம். நம்ம வந்து எந்த ஒரு அப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தியோட ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தாலும் பகவானும் குருநாதரும் அவ்வளவு பெருசா அதை பாப்பா, பெருசா சொல்லுவா, இவன் என்ன தெரியுமா கொடுத்தா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், அவ்வளவு பெருசா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவா, எல்லார்ட்டையும் வெளியே காமிக்கிற மாதிரி இருப்பா. அந்த பிரேம பக்தி இல்லாம அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ வெதர் இட் இஸ் மணி ஆர் டைம், ஏதோ ஒன்று அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம அப்படி வந்து குருநாதருக்கோ பகவானுக்கோ பண்ணா கூட அது பெருசாக அதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா பகவானும் குருநாதரும் மனசுல இருக்கிற பக்தியை தான் பார்க்குறா, அந்த பிரேமையை தான் எதிர்பார்க்குறா இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல சபரிபாட்டியோட அந்த பிரேமையில பகவான் மயங்கி தன்னுடைய விரதத்தை மறந்துட்டார். இதே மாதிரி தான் மகாபாரதத்தையும் பார்க்கலாம். பீஷ்மர் சொல்றார், யுத்தம் போது பகவான் என்ன சொல்றார், நான் வந்து ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இது பண்ற பிரதிஜை எடுக்கிற. பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்றார், உன் பிரதிஜையை உடைப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்றார். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் வந்து பீஷ்மருடைய பக்தியில மயங்கி பீஷ்மர் பக்தியில மயங்கி அவருடைய பிரதிஜையை எடுத்து விட்டுட்டு சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார். அப்படிங்கும்போது பீஷ்மருக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, சுதர்சன சக்கரத்தோட நான் உன்னை பார்ப்பேன், உன்னை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த ஆசையினால்தான் பிரதிஜை பண்றாரு இல்லையா. பகவான் நான் உன் பிரதிஜையை உடைக்கிறேன் பார் அப்படிங்கிறது கிடையாது பீஷ்மருக்கு. சுதர்சன சக்கரத்தோட இருக்கிற பகவானை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையினால இந்த மாதிரி பண்றார். அவர் ஆசையை புரிஞ்சு அவர் பிரேமையை புரிஞ்சுட்டு பகவானும் பண்றாரு இல்லையா. அதனால பிரேமை தான் பகவானுக்கு முக்கியம். அதனால இந்த இடத்துல தன்னுடைய ஒரு ரூலை மறந்து பகவான் வந்து ராமர் வந்து கை நீட்டி அந்த 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 பஷ்ப அந்த அந்த பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. ராமரும் சாப்பிட்றாரு, லக்ஷ்மணரும் சாப்பிட்றாரு. ஸோ சபரிபாட்டி வந்து ஆசிரமத்தில் சுற்றி காமிக்கிறா, குருநாதர் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரங்கள்லாம் காமிக்கிறா. 12 வருஷமா அந்த வருஷம் சொட்ட தண்ணியோட இருந்துட்டே இருக்கு, அக்னி அணையவே இல்லை பாருங்கோ, என் குருநாதர் இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்ற. ராமரும் வந்து பேசுற, சபரிபாட்டியோட பேசுற. ஏன்னா ஒருத்தர் கொஸ்டின் பிரச்சனை பண்றோம் அப்படிங்கும்போது அவளோட இதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் இல்லையா, அவளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். திடீர்னு சபரிபாட்டி போய் நல்லா சாப்பிட்றா அப்படின்னு கேட்டா பாட்டி அது சரியா வராது. சபரிபாட்டி ஒரு யோகினி, ஒரு தபஸ்வி இல்லையா. அதனால சாப்பாட்டை அடக்கி இருக்கேளா, அந்த நியமத்துல இருக்கேளா அந்த மாதிரி கேட்கிற, ரைட், ரெஸ்ட்ரிக்டட் டயட்ல இருக்கேளா. ஏன்னா நம்ம வந்து காரசாரமா மூக்குல இருந்து கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி காரசாரமா சாப்பிட்டுட்டு சாத்விகமா இருக்கணும்னு கொஞ்சம் கஷ்டம் வாழ்க்கையில் அது, ரைட். அது வந்து ரஜோ குணத்தை தான் தூண்டும் அது, ரைட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இட் இம்பாக்ட்ஸ் ஹூ வி ஆர். நமக்கு என்ன குணம், நம்ம என்ன குணம் வெளிப்படுறது அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எவ்ரிதிங் ஆட்ஸ் அப், எவ்ரிதிங் இஸ் அ ஃபேக்டர் இல்லையா. அதனால நீங்கள் தபஸ் பண்ணணும்னா சாத்வீக உணவாக சாப்பிடணும், கண்ட்ரோல்டு உணவாக சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டோம்னா தாமச குணம் வந்து தூங்கிடுவோம் நம்ம இல்லையா, கெட்டி தேரி வெட்டி சாப்பிட்டோம் தூங்கிடுவோம் நம்ம. அதனால சாத்வீகமா இருக்கணும், சாத்வீக குணம் வரணும்னா there is a lot of factors to it. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேட்கறேன். இந்த மாதிரி இருக்கலா, நியமத்தோட இருக்கலா, சாப்பாடு கண்ட்ரோல்டா இருக்கலா, தபசு பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் கேட்டுட்டே வர. சாருபாஷினி அப்படின்னு வேற சபரிபாட்டியை கூப்பிடுறார். எல்லாம் கூப்பிட்டு தபஸ் சபலமாயிடுதா, தபஸ் பண்றேல சபலமாயிடுதா அப்படிங்கும்போது இன்னைக்கு சபலமாயிடுது ராமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டு ராமா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். ராமர் பாக்குறார், நம்ம தானே வந்திருக்கோம், நம்ம தானே கிளம்பணும், என்ன பாட்டி அதுக்கு வந்துட்டு பாட்டி கிளம்புறேங்களே,
கிளம்புறேங்கிறாளே அப்படிங்கும்போது அவர் சொல்ற, நான் வந்து இத்தனை நாள் இங்க வெயிட் பண்ணதுக்கு காரணம் என் குருநாதர் சொல்லிட்டார், உன்னை தேடி ராமர் வருவாருன்னு என் குருநாதர் சொல்லிட்டார். அந்த வாக்கு கண்டிப்பா பலிக்கணும், பலிச்சே ஆகும். அந்த வாக்குக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இனிமே வந்து நான் கிளம்புறேன். எங்க கிளம்புறேன்? குருநாதர் சரண கமலங்களை அடைகிறதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வேணா வெயிட் பண்ணி நான் கிளம்புறதை பார்த்துட்டு போங்கோ அப்படிங்கிற. ஏன்னா இந்த இடத்துல சொல்ற, ஒருத்தர் வந்து யோகினி மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில அவ கிளம்புறா அப்படின்னா அத பகவான் வந்து பாப்பாராம். பகவான் சாட்சிபூதனை வந்து பாப்பார். பீஷ்மருக்கு எப்படி கிருஷ்ணர் பண்ற, பீஷ்மர் சொல்ற, அந்த கிருஷ்ணனுக்கு பாக்கியம் இருந்தா என்ன வந்து தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு பீஷ்மர் சொல்ற. அந்த சமயம் வந்து கரெக்டா யுதிஷ்டருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பீஷ்மர் இவருக்கு பதில் தெரியாதா, பீஷ்மர் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர்கிட்ட கூட்டின்னு வர. பீஷ்மர் கிளம்புறது அந்த யோகாசனத்துல, அந்த கிளம்புறத பாக்குறதுக்காக பகவானே ஆசைப்பட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது ராமாயணத்துல சில பல இடங்கள்ல சடவங்கிற ஆசிரமத்துல பார்க்கலாம். அந்த அந்த இன்சிடென்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ராமரும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்துட்டு இருக்கா. சபரி பாட்டி பத்மாசனத்துல யோகினி போல உட்கார்ந்துட்டு யோகாசனத்துல உட்கார்ந்துட்டு அங்கேருந்து கிளம்பி குருநாதர் திருவடியை அடையறா. அப்படிங்கும்போது சாஸ்திரத்து ஒரு வாக்கியம், சிந்தாமணிர் லோகசுகம் சுரதுருகு ஸ்வர்க சம்பதம் பரியஸ்திதி குருஹு பீரித்தோ வைகுண்டம் யோகி துர்லபம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சிந்தாமணியா இருக்கட்டும், கற்பக விக்ஷமா இருக்கட்டும், எல்லாமே இகலோகத்துல இருக்கிறது கொடுக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் கொடுக்கும். ஆனா வைகுண்டத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா குருநாதர். குருநாதர் பிரீத்தி அடைஞ்சிட்டாருன்னா யோகிகளுக்கும் துர்லபமான வைகுண்டத்தை குருநாதர் க்ஷணமாத்திரத்துல கொடுத்துருவார். இந்த இடத்துல அதான பாக்குறோம், குருநாதருடைய பக்தினால, குருநாதர் கிருப்பையினால குருநாதரை அடைஞ்சுட்டா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. சபரிமுக சாட்சிபூதம் தான் இருக்காரு பகவான். ஜட்டாயுக்கு பகவான் நீ வைகுண்டத்துக்கு போ, நீ எங்காத்துக்கு போ அப்படிங்கிற. குருநாதர் இங்க சொல்ற, நீ பகவானாத்துக்கு போ அப்படின்னு குருநாதர் இங்க சொல்றாரு. அந்த அந்த ஒரு பவர் குருநாதர் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. சொன்னா சபரிமுக சாட்சிபூதம் தான் இருக்காரு பகவான். இது முடிஞ்சிட்டு மேலும் அடுத்தது ரிஷிமுக பர்வதத்தை போய் சுக்ரீவ சக்கியம் அது நடக்கிறது. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். सरसिज नेत्राय दशरथ पुत्राय शरणागतोद्धार गोत्राय सुग्रीव मित्राय श्वेतातपत्राय सनकादि मुनिस्तुति पात्राय जय मंगलम नित्य शुभ मंगलम राजाधिराजाय राजेन्द्र विनुताय रावण प्रमुखारिमर्दनाय राकेशवदनाय रक्षित भुवनाय रघुवंशवारिधिवर्धनाय जय मंगलम नित्य शुभ मंगलम जानकी रमणाय जगदेक वीराय जगन्मंगल प्रेम विग्रहाय कोसल कुमाराय कोमल चरणाय कोदंडमंडित करतलाय जय मंगलम नित्य शुभ मंगलम जय मंगलम नित्य शुभ मंगलम नित्य शुभ मंगलम जानकी कांत स्मरणम जय जय राम राम आंजनेय स्वामी की जय, सद्गुरुनाथ महाराज की जय।